இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சுய பிரகடனம். இப்பிரபஞ்ச வெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூ உலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் உன்னத உலகிலும் எங்கள் உயிர்த்துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி, மிக்க நன்றி அனைவருக்கும். நன்றி. நன்றிங்கம்மா அன்பு தங்கையே. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு கணப்பொழுதையும் கற்றல் என்னும் இனிய அனுபவத்தால் அன்றாடம் நிறைக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய், வாழ்வின் உடன் வழித்துணையாய், வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில், அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தில் 390வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். இந்த வாரம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆக சிறந்த வாரமாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் எழில் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். எழில் நிறைந்த உலகில் வாழ்வதற்கான வரம் பெற்றவர்கள் நாம் அனைவரும். இத்தகைய எழில் நிறைந்த உலகில் எழிலார்ந்த சிந்தனைகளை இந்த வாரம் முழுக்க சிந்திக்க இருக்கின்றோம். அதில் முதற் சிந்தனையாக திருமூலர் குறித்த சிந்தனைகளை இன்று நம்மிடையே வழங்க இணைகின்றார் நமது சகோதர தளமான கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசம் தளத்தின் நிறுவனர் அன்பு நண்பர் அரிமா அழகேசன் அவர்கள். கிட்டத்தட்ட 1000 திருமந்திர பாடல்களை தமது தளம் வாயிலாக அன்றாடம் மக்களுக்கு எடுத்து செல்வதில் முன்னோடியாக விளங்கி வருபவர் அன்பு நண்பராவார். ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை உட்பட அனைத்து நாட்களிலும் வெகு சிறப்பாக இந்த தளம் கடந்த 3 ஆண்டுகளாக வெற்றி வாகை சூடி சிறப்பான வழியில் மக்களுக்கான ஆன்மீக கருத்துக்களை வெகு சிறப்பாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அன்பு பாராட்டக்கூடிய ஒரு தளமாக கேள்வி ஞானம் தளம் எப்பொழுதுமே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாள் நிகழ்வு முடிந்த பிறகும் அதை நேரம் எடுத்து அதை மறு ஒளிபரப்பு வாயிலாக அதை இணைய வழியிலும் யூடியூப் வாயிலாக அன்றாடம் பதிவு செய்து அன்பர்களுக்கு அனுப்புவதை தமது வாழ்வியலில் அன்றாடம் கடைபிடிப்பதில் வல்லவராக இருக்கக்கூடியவர். அன்பு சகோதரர் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்வை சிறப்பிக்கும் விதமாக நமது தளம் சொல்லரங்க சொந்தங்களுடன் இணைந்து இன்று திருமூலர் சிந்தனைகள் என்ற அற்புதமான தலைப்பில் சிறப்புரையை இங்கு நிகழ்த்துகின்றது. இந்த நிகழ்வில் அன்பு ஐயா அவர்களை நாம் வாழ்த்தவும் பாராட்டவும் இந்த நிகழ்வு எளிமையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு நண்பர் அரிமா அழகேசன் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அன்பு நண்பர் அவர்களின் பிறந்த நாள் தினத்தில் திருமூலர் குறித்த சிந்தனையில் நாமும் செவிமடுப்போம். நமது வாழ்வியல் வழிகளை
இன்னும் இன்னும் செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை திருமூலரின் சிந்தனைகள் வாயிலாக செழுமைப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த எனது பிறந்த நாளில் திருமூலரின் சிந்தனைகளை சீர்தூக்கி 3 ஆண்டுகள் என்னதான் சிந்தித்திருக்கின்றார்கள் என்று திருமூலர் வழியாக ஒரு கிராஸ் செக்கிங் பண்ணக்கூடிய ஒரு விதமாகவே எண்ணி மகிழ்கின்றேன். அன்பர் தமிழுக்கும் தன்னை அர்ப்பணிக்கொண்ட விதங்களும் சரித்திரம் படுத்தி கொண்டிருக்கின்ற விதங்களும் உண்மையிலேயே பாராட்டுக்குரியவை. உடன்பரவா சகோதரராக தளத்தை வழிநடத்தி செல்வதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து எங்களுக்கெல்லாம் பல விதங்களிலும் ஒரு முன்னோடியாகவும் இருந்து அரவணைத்து செல்கின்ற இந்த தளத்துக்கும் ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கும் எங்களுடனே பயணித்து கொண்டிருக்கின்ற அர்த்தநாரி ஐயா அவர்களுக்கும் இந்த நன்னாளில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிவசிவ என்கிறார் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்ன சிவகதி தானே அப்படின்னு சிவனேன்னு இருக்கலாம், ஆனால் இருக்க தான் முடியல. எதற்காக? திருமந்திரம் என்ன அப்படி நம்மளை சிந்திக்க வைக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, திருமூலர் திருமந்திரத்தை ஆக்கிய விதம் உண்மையிலேயே அந்த நூல் அமைப்பு என்னை ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒன்றாக நான் எண்ணி சிலாகிக்கின்றேன். எத்தனையோ நூல்களை படித்திருந்தாலும் என்னை கவர்ந்த விதங்கள் அந்த நூல் அமைப்பு முறைகள் தான். பாயிரம் அதிலே கடவுள் வாழ்த்து ஆரம்பித்து தன்னுடைய ஆகம சிறப்பு வரலாறு ஒரு 9 அத்தியாயங்கள் குறிப்பிடுகின்றார். திருக்குறள் கூட 133 அதிகாரங்கள் தான். ஆனால் திருமந்திரத்தில் 232 அதிகாரங்களை திருமூல நாயனார் நமக்காக வடிவமைத்து கொண்டு கொடுத்துள்ளார். வடமொழியில் உள்ள 28 ஆகமங்களை 8 ஆகமங்களாக சுருக்கி 9 தந்திரங்களாக நமக்கு இங்கே அருளியுள்ளார். நிறைய சீர்தூக்க கருத்துக்கள் அந்த காலத்தில் ஒரு கலகக்காரராக கூட அவர் இருந்ததாக சொல்வார்கள். ஔவையார் குறிப்பிடுகின்றார், தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் அப்படின்னு எல்லாத்தையும் கலந்த ஒரு கலவை அப்படின்னு ஔவையார் குறிப்பிட்டுள்ளதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற ஒரு நல்லிணக்க செய்தி சொல்லுவதாக இருக்கட்டும், ஆன்மீகம், மருத்துவம், விஞ்ஞானம், தத்துவம், உளவியல் என அவர் தொடாத துறைகளே இல்லை. மனிதனை மனிதனாக நீடித்து நிற்பதில் திருக்குறள் பெரும்பங்கு ஆற்றினாலும் மனிதனை புனிதமாக்குமா அப்படின்னா அங்கே திருமந்திரம் மிக்க முதன்மை நூலாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாக நான் இங்கே பதிவிட விரும்புகின்றேன். உலக மக்களுக்கெல்லாம் அறத்தையும் ஆன்மீகத்தையும் மருத்துவத்தையும் எடுத்திருக்கின்ற ஒரு பொது நூலாக இது விளங்குகின்றது. ஆன்மீக வட்டத்திலே முடங்கி கிடைக்கின்றது. மக்களை சென்றடைய செய்ய வேண்டும் என்பது நம்முடைய தமிழ் ஆர்வலர்களின் விருப்பமாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தவத்தால் ஞானம் பெற்றால் சித்தர்கள் மௌனமாகி விடுவார்கள். ஆனால் இவர் தான் பெற்ற இன்பத்தை பெருகைய வையகம் என்ற உயர் நோக்கில் தான் பெற்ற ஞானத்தை நமக்கு அளித்து மகிழ்ந்துள்ளார். முழுமுதற் கடவுள் சிவபெருமான். அவரிடம் சிவஞானம் உபதேசம் பெற்ற நந்தியம் பெருமானிடம் உபதேசம் பெற்ற இவர்தான் சுந்தரநாதர் என்ற திருமூல நாயனார். இவர் ரொம்ப குறிப்பிடப்பட வேண்டிய முக்கியமான விஷயம், பனைமரத்தில் தங்கியிருக்கிற பருந்து பார்த்தோம்னா உணவுக்காக மட்டும்தான் வெளியில் வருமா. அதுபோல் நாம் உலக விஷயங்களில்
உலக காரியங்களில் செய்கின்ற நேரம் போக மீதி நேரம் சிவ சிந்தனையிலே இருக்க வேண்டும் அப்படின்னு இவருடைய முத்தாய்ப்பான விஷயமாக நான் இங்கே உணர்வதை பதிவிட விரும்புகின்றேன். அருட்பெரும் ஜோதி அப்படின்ற ஒரு அன்பினால் கசிந்து உருகும் அடியாருக்கு அவன் மெய்ஞானத்தை வணங்குவான் அப்படின்னு நிறைய இடத்துல இவர் இங்கே பதிவிடப்படுகின்றார். அதோடு இல்லாமல் நிறைய விஷயங்கள், இந்த உயிர் அப்படின்றதுக்கு ஒரு இலக்கணம், அதனுடைய எவ்வளோ அது சைஸு அப்படின்றதுக்கு ஒரு பாடல் ஒன்று, மந்திரம் ஒன்று சொல்லியிருக்கின்றார். அது தந்திரம் 7 அதிகாரம் 29 ஜீவனில் வரக்கூடிய ஒரு பாடல் அது. அப்போ உடலில் உள்ள உயிரின் அளவானது பசுமுடியின் 100,000ல் 1 பங்கு, அதாவது லட்சத்தில் 1 பங்கு. அதனோட சைஸை குறிப்பிடுறது இவருடைய அந்த என்ன சொல்றதுங்க, தன்னுடைய மெய்யியல் கோட்பாட்டில் எந்த அளவுக்கு அவர் தன்னை ஆய்ந்து சிந்தித்துள்ளார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பல விஷயங்களை இவர் நம்ம கோடிட்டு காமிக்கின்றார். உதாரணத்துக்கு, உயிர் இறைவனை அணுக முடியாமல் பிறப்பு இறப்புகளில் அகப்பட்டு பாசத்தில் சுயன்று மாட்டிக்கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த பதி பசு பாசம், இந்த பாசத்திலிருந்து விலகி நாம் இந்த பதி கூட சேர்றது தான் நம்மளுடைய சிந்தனையில் அவன் அருளால் அது நடைபெறக்கூடிய ஒன்றாக இங்கே நிறைய இடங்களில் அவர் குறிப்பிடுகின்றார். இறைவனிடம் என்ன வேண்டும், என்ன கேட்க வேண்டும் அப்படின்னா, ஒன்றுமே வேண்டாம், ஏனெனில் என்னோடே இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு ஒரு புதிய கோணத்தில் உணர்தலை கொடுக்கின்றார். திரு மந்திரம், திரு என்பது அடமொழியாக இருந்தாலும் மந்திரம் என்று சொல்லும்போது மனதில் நிலையாக நிற்பது, நிலையாக காப்பாற்றப்படுவது அப்படின்ற ஒரு பொருளாக அவர் ஒரு மந்திரமே போதுமானது, ஆனால் 3000 மந்திரங்களை நமக்காக வடிவமைத்து படைத்துள்ளார். அன்பு வடிவான சிவத்தை அறிய கருவியான திரு என்னும் அறிவு செல்வத்தை உணர்த்தி அத்திருவை மனதில் நிலையாக வைத்து காத்தலுக்கு உரிய ஒரு நூலாக இது இருப்பதாக நான் உணர்கின்றேன். இவருக்கு பிடித்தமான கொள்கை என்ன அப்படின்னம்னா, சதாசிவ தத்துவ முத்தமி வேதம். இதுதான் அவருடைய முக்கியமான ஒரு கொள்கையாக குறிப்பிடுகின்றார். அந்த அவர் மேலே குறிப்பிடுகின்ற விஷயங்கள் பார்த்தோம்னு சொன்னால், மூலன் உணரச் செய்த 3000 தமிழ், நாளம் அறியவே நந்தி அருளது, காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிட நாணத் தலைவனை நண்ணுவதன்றே அப்படின்னு ரொம்ப அருமையாக தான் எழுதிய உரைகளை எப்படி உள்வாங்கி காலையில் படித்தால் என்ன நடக்கும் என்று 99வது பாடலில் குறிப்பிட்டுள்ளார். இந்த பசி பசு பாசம் அப்படின்றத சித்தாந்த விஷயங்களும் ரொம்ப அதிகமாக ஆராய்ச்சிகள் செய்து இதில் பதிவிட்டுள்ளார். பதி அப்படின்னா பேரறிவு, பசு அப்படின்னா சிற்றறிவு, பாசம் அப்படின்னா சடப்பொருள். இந்த மூன்றுக்கான ஒப்புமைகளை நிறைய பாடல்கள் மூலம் அவர் விளக்கியுள்ளார். பதினா பேராயிருப்பது, பசுனா பேற்றினை பெறுவது, பாசம்னா உயிரை கட்டுவது. அப்போ தோற்றம் அடைய முடியாத தொன்மை பொருள் இறைவன். அவனை நாம் எவ்வாறு அடைய முடியும் அப்படின்றதுக்கு வழிமுறைகளை கையப்பிடித்து கொண்டு அழகாக அவர் அழைத்து செல்கின்றார். முதல் 4 தந்திரங்கள் சிவஞானத்தை பெறுவதற்கு நம்மை தகுதியாக்கி கொள்ள வழிமுறைகளை குறிப்பிடுகின்றார். ஏன்னா இறைவன் பதி, உயிர்கள் அது ஜீவன். மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் உயிர்கள்னு சொல்லலாம், ஆனால் நம்ம ஆன்மா அல்லது ஜீவன். இது என்னதுன்னா பாசத்தில் ஆணவம் கண்மம் மாதை இந்த 3 மலங்களில் கற்றுண்டு கிடைக்கின்றது. இவைகளிலிருந்து விடுபட்டு நம்மை தகுதியாக்கி கொண்டு இறைவனை நோக்கி நம்மை எப்படி திசை திருப்பிக் கொள்வது அப்படின்றது தான் முதல் 4 தந்திரங்களாக குறிப்பிடப்படுகின்றன. அதில் பார்த்தோம்னு சொன்னால் ஆசனம், பிராணாயாமம், தியானம், சமாதி, என் பெரும் சித்திகள், உடம்பை பேணும் முறைகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை அவர் நமக்காக அருளி உள்ளார். 5ஆம் தந்திரத்திலேருந்து பார்த்தீங்கன்னா
இறைவனுடைய இயல்பு என்ன, உயிர்களுடைய இயல்பு என்ன, பாசத்தினுடைய பண்பு என்ன, குரு ஏன் நமக்கு தேவை, இப்படிலாம் அவர் மேலும் மேலும் தன்னை மெருகூட்டி அந்த வழியிலே நம்மளை அழைத்து சென்று இறைவனிடமே நம்மளை கொண்டு சேர்ப்பித்து விடுகின்றார். முக்கியமான கருத்து, அன்புதான் சிவம். அவரோட தலையார கருத்து. அன்பு சிவம் இரண்டும் என்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆகும் அருகிலர். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரு அப்படின்ற பாடல்கள் மூலமாக அன்புன்னாலும் சிவன்னாலும் ஒன்றுதான் என்று குறிப்பிடுகின்றார். இன்னொரு பாடல மந்திரத்தில் குறிப்பிடுகின்றார், ஆசை அருமின். ஆசையை அறுக்க வேண்டும். எப்படி? இரவின் மீது இருக்கக்கூடிய ஆசையினாலும் அங்கே நாம் அறுபட வேண்டும் அப்படின்றார். ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள். ஆசை படப்பட ஆழ்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தம் ஆமே அப்படின்னு ஆசையை கூட ரொம்ப ஒரு மட்டுப்படுத்தி நம்மை சீர்தூக்கி நிதானமாக அழைத்து செல்லக்கூடிய பாடல் முறைகளை நன்கு விளக்குகின்றார். அறிவியல் பார்வையிலும் அவருடைய விளக்கங்கள் நிறைய இருக்கின்றன. உடற்கூறை பற்றி சொல்கின்றார். 68 உறுப்புகள் இருக்கின்றன, அதில் 5 ராஜ உறுப்புகள் இருக்கின்றன அப்படின்னு ஒரு பாடலை சொல்கின்றார். உடல் வெப்பத்தை பற்றி சொல்கின்றார். முக்கியமானது சுவாச காற்றை அறிந்து அதை செயல்படுத்துகின்ற முறைமையை அறிந்தால் காலனை கூட உதைக்கலாம். உடலை இலகுவாக வைத்துக்கொள்ள உன்னதமான விஷயம் காற்றை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தனது பாடல்கள் அச்சாரமாக அவர் கூறுகின்றார். மூச்சு காற்றுகளுடைய எண்ணிக்கை, அவற்றுடைய நீளங்கள் எவ்வளவு இருக்க வேண்டும், கர்ப்ப காலங்களில் எவ்வாறெல்லாம் குழந்தை பிறப்பதில் இருக்கக்கூடிய விஷயம், நுட்பங்கள், விந்து உற்பத்தியில் இருக்கக்கூடிய நுட்பங்கள், இப்படியாக அவர் அனைத்து துறைகளிலும் தன்னை மெருகேற்றி தன்னுடைய விஷயங்களையும் வித்தைகளையும் மந்திரங்களாகவே குறிப்பிட்டுள்ளார். மேற்கொண்டு நாம் சிந்திக்கின்ற விஷயமாக ஒரு நிமிஷம் பதி பசு பாசம் என்கின்ற விஷயத்தில் முப்பொருள் பற்றி அவர் சொல்லும்போது, பதியானது கடவுள், அருவம் உருவம் அருவுருவம். பசு உயிரை பற்றி சொல்லும்போது சகலர், பிரேலாகலர், விஞ்ஞானக்கலர். பாசம் தலை அப்படின்னு சொல்லும்போது ஆணவம், கண்மம், மாயை. இப்படியாக அந்த முப்பொருளையும் அவர் 3000 பாடல்களை நாம் சென்று எவ்வாறெல்லாம் அடைய முடியும் என்று மிக அழகாக அவர் விளக்கியுள்ளார். கடவுளை பற்றி சொல்லணும் அப்படின்னா முதல் பாடலே சொல்லுகின்றார், ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னொருள் அப்படின்னு. கடவுளுக்கும் இந்த இறைவனுக்கும் எங்கும் நிறைந்திருக்கின்ற அவனை உணர்ந்து அவன் இருக்கின்றதை அறிந்து அவனோடு பயணப்பட வேண்டும் என்று பதியிலே குறிப்பிடுகின்ற திருமல நாயனார். பசுவை பற்றி சொல்லும்போது, இந்த உடலை பெறுவதற்கு முன் அறிவு, இச்சை, செயலின்றி அறியாமையில் கிடைக்கின்றது. ஆனால் உயிரை பெற்றவுடன், உடலை பெற்றவுடன் கடவுளை போன்ற தோட்டமும் அழிவும் இல்லாததாக ஆகிவிடுகின்றன. அதை நாம் உணர்வதற்கு தான் இந்த மாதிரி நூல்கள் பயன்படுகின்றன என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தாகும். பாசம் அப்படின்னு சொல்லும்போது உயிர்களை ஜீவன்கள் அடிமை செய்யும் பொருட்களாக, போகப் பொருட்களாக இருப்பதால் நாம் அதிலே சிக்குண்டு வெளியில் வராமல் இறைவனை பற்றி சிந்திக்க முடியாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றன. இவைகளையெல்லாம் நாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதனால் திருமந்திரத்தினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, உடலில் உள்ள மூலாதார குண்டலினியை உணர்ந்து விழிப்படைய செய்து அந்த கனலை நாடி வழியாக கழுத்தில் உள்ள விசுத்தி வரை சுற்றி அருசக்தியின் அருளால் தலையில் உள்ள பராசக்தியின் சேர்ந்து அப்போது பெருகும் அமுதத்தை நாம் பருக வேண்டும், இன்பமடைய வேண்டும் அப்படின்றது தான் இங்கே நமக்கு குறிப்பிடக்கூடிய விஷயமாக, அதனுடைய சுருக்கமாக நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன். அறத்தை பற்றி குறிப்பிடுகின்றார், அன்பை பற்றி குறிப்பிடுகின்றார்,
நடுநிலைமையை பற்றியும் குறிப்பிடுகின்றார். நடுநிலைமை அப்படின்றது தான் அவர் உதாரணம். நானே நிற்கின்றேன், நீங்களும் நிற்கலாம் அப்படின்னு நமக்கு அவர் உதாரண புருஷராகவும் இருந்து காமிக்கின்றார். நடுநிலைமை நின்றால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, நடுவு நின்றார் சிலர் ஞானிகளாவர், நடுவு நின்றார் சிலர் தேவரும் ஆவர், நடுவுநிலை நின்றார் சிலர் நண்பனும் ஆவார், நடுநிலை நின்றாரோடு நானும் நின்றேனே அப்படின்றார். அப்போ வாழ்க்கையில முக்கியமானது நடுநிலையோடு இருத்தல். அது இருந்தாலே நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறை சிந்தனை நோக்கி போவதற்கு மிக எளிமையாக இருக்கும் என்பதை இந்த பாடலில் அவர் குறிப்பிடுகின்றார். பஞ்சபூதங்களை பற்றி, பஞ்சபூதங்களுடைய சேர்க்கைதான் இந்த உடம்பு என்பதை பற்றியும் அழகாக பல பாடல்களில் நமக்கு விளக்கியுள்ளார். உள்ளமே கோயில் என்கின்றார். அன்போடு உருகி அகம் குறைவாருக்கு அன்று என்போன் பணி மணியினை எய்தல் ஒண்ணாது அப்படின்னு உள்ளமே ஒரு கோயில், அதை நாம் உணர வேண்டும் என்கின்றார். அடுத்து தன்னை அறிதல் முக்கியமான பங்கு உண்டு அப்படின்னு 2366 திருமந்தத்தில் குறிப்பிடுகின்றார். என்னை அறிந்திலேன் இத்தனை காலமும், என்னை அறிந்த பின் ஏதும் அறிந்திலேன் அப்படின்னு தன்னை அறிதல் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இங்கே அவர் தன்னை பதிவு செய்துள்ளதாக உணர்கின்றேன். மருத்துவத்துக்காக 41 பாடல்கள் அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்புறம் எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும் அப்படின்றதுக்கு அவர் ஒரு உதாரணம் குறிப்பிடுகின்றார். ஒரு மந்திரம் பாருங்க. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னொரு தானே அப்படின்னு ரொம்ப அனைத்து உயிரினங்களையும் நேசிக்க வேண்டும். பிற உயிர்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது ஒன்றும் இல்லை என்றாலும் ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் என்றும், நாம் உண்ணும் போதெல்லாம் பகுத்துண்டு அனைவருக்கும் கொடுத்து உண்ண வேண்டும் என்றும், ஒரு ஜீவராசியான பசுவுக்கு கூட நாம் உணவு அளிக்க வேண்டும் என்றும், இறைவனை நித்தித்து இறைவனுக்கு பூ வேண்டும் என்று கூட அவசியமில்லை, ஒரு பச்சிலை இருந்தால் கூட போதும் என்று எல்லா உயிர்களையும் நேசிக்கின்ற பான்கனை மிக அழகாக அவர் இங்கே எடுத்துரைக்கின்றார். அப்புறம் சிவாலயங்களில் பூஜைகள் குறைந்தால் நோய்கள் மிகும்னு ஒரு சில இடங்களில் அதையும் அவர் குறிப்பிடுகின்றார். 3ஆம் தந்திரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராணாயாமம் பற்றி மிக அழகாக விளக்குகின்றார். ஏற்றி இறக்கி இருக்காலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறி வாரில்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறி வாளர்க்கு காற்றை உதைக்கும் குறியதுமாமே அப்படின்னு மிக அழகாக பிராணாயாமத்தின் மூலமாக, இந்த மூச்சு பயிற்சியினை செய்வதன் மூலமாக உடலை கட்டுக்குள் வைத்து கொள்ள முடியும், உடலை பேணுவதன் மூலம் உயிரை வளர்க்க முடியும். இவ்வாறாக இறைவனை நோக்கி நம்மளை பக்குவப்படுத்தி பயணப்படுத்தி கூப்பிட்டுக்கொள்ள மிக அருமையான பாடல்களை நிறைய கொடுத்துள்ளார். அடுத்தது இந்த மூச்சு பயிற்சி பற்றி சொல்லும்போது, மூக்கிலிருந்து அடிவயிறு வரைக்கும் 12 அங்குலம். இந்த காற்று உள்ள போய் வெளியில வர்றதை நம்ம சிந்திக்கிறதே இல்லை, ஆன்மா அறிஞ்சிக்கிறதே இல்லை. அப்போ அதை அறிந்து மூக்கிலிருந்து கீழ் நோக்கி செல்கின்ற காற்றை மூக்கிலிருந்து தலை உச்சிக்கு நாம் மாற்றும் போது இந்த உடலுக்கு அழிவு இல்லை அப்படின்ற ஒரு சூட்சுமத்தையும் இங்கே நமக்கு குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக பல பொருள்களும் பல ஆன்மீக ரகசியங்களும் டிராவல் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிக அருமையாக அவர் குறிப்பிட்டு வருகின்ற போது, போற்றுங்கள், புகழுங்கள், பாடுங்கள், ஆடுங்கள், புனலோடு பூவால் வழிபட்டு தூய உடம்பும் முடிவற்ற அறிவும் முதலாக உள்ள புனிதனை அவன் அருளால் தெளியுங்கள், ஐந்துபடும் பொருள்கள் மீது வைத்த ஆசையை மாற்றி அவனது சிறந்த திருவடிகளில் சிந்தையில் வையுங்கள், சிவன் உங்களிடம் நிலை பெற்று நிற்பான் அப்படின்னு நிறைய கருத்துக்களை அவர் அழகாக சொல்லிக்கொண்டே செல்கின்றார். இவ்வாறாக அவர் சொல்லுகின்ற விஷயங்கள்னு சொன்னோம்னா நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். முதல் தந்திரத்தில் அவர் என்ன சொல்ல வருகின்றார் என்றால், அவர் உபதேசம் ஒரு 50 பாடல் சொல்றாரு. அப்புறம் நிலையாமை, வாழ்க்கை நிலையாமையெல்லாம் என்னென்ன இருக்கின்றது அப்படின்றத பற்றி சொல்றாரு.
செல்வம் நிலையாமை, இன்பம் நிலையாமை, உயிர் நிலையாமை, கொல்லாமை, புலால் மறுத்தல், இப்படி அறம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் மனிதனாக வாழக்கூடிய பண்புகளை பற்றியும் முதல் தந்திரத்தில் சொன்ன அவர், இரண்டாவது தந்திரத்தில் அநேகமாக சிவனை பற்றி நாம் சிந்திக்க வைக்கின்ற அவருடைய கதாபாத்திரங்களிலே அவர் சாதித்த அவருடைய விஷயங்களை நிறைய இரண்டாம் தந்திரத்தில் சொல்ல வருகின்றார். மூன்றாம் தந்திரத்தில் நம்மளை தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறார். தியானத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும், அட்டாங்க யோகம், இமயம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இப்படியாக ஒவ்வொரு ஸ்டேஜியாக நம்மளை நாமே இந்த உடலை ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டு, அப்புறம் உடலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்னலாம் வருது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு, கடைசியாக ஆயுள் பரீட்சை, கேசரி யோகம், பரியங்க யோகம் அப்படின்னு முடிக்கின்றார். நாலாம் தந்திரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அசவை மந்திரத்தை மனதுக்குள்ளே ஜெபிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உணர்ந்து பின்பற்றி வருகின்றேன். 1000 அப்படின்றது பெரிய நண்பராக, பெரிய ஒரு மதிப்புமிக்க ஒரு 1000 அப்படின்றது பெரிய ஒரு பொருளாக தெரிஞ்ச விஷயத்தை ஜபிப்பதன் மூலமாக ரொம்ப ஈஸியாக ஒரு 10-15 நிமிடத்தில் கூட மந்திரங்களை ஜபித்து அசவை மூலம் நாம் நம்மளை நிலைநிறுத்த செய்யக்கொள்ள முடிகின்றது. தியானம் செய்யும்போது கூட நிமிர்ந்து உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணி அதை சில ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்குது என்னுடைய அனுபவத்தில். ஆனால் அந்த அசபை அப்படிங்கும்போது சடனாக ஒரு 108 உத்திராட்ச மாலைகள் இல்லை மணிகள் இருக்கிறது கையில் எடுத்துக்கிட்டு அந்த சில சிவாய நம்ம 5 எழுத்து மந்திரத்தை ரொம்ப வேகமாக நம்ம துபிக்க ஆரம்பித்தோம்னு சொன்னால், ஷார்ட்கட்டில் அவனை தூக்கி ஓடி போய் ட்ரெயினில் போய் பிடிச்சிக்கிற மாதிரி அவனை பிடிச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது மனமற்ற நிலையில் நம்ம அவனை ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயத்தை உணர முடிவதாகவே இங்கே நான் உணர்ந்து கொண்டு இருக்கின்றேன். அதில் முக்கியமாக திருவம்பல சக்கரத்தை பற்றி சொல்கிறாருங்க. இது ரொம்ப அருமையான விஷயம். இட் இஸ் அ பவர் ஜெனரேஷன். நமக்கு நாமே பவரை எப்படி உற்பத்தி பண்ணக்கொள்ள முடியும் அப்படின்றது இந்த ஒரு திருவம்பல சக்கரத்தில் வருது. எல்லாரும் பிளாட்டு போட்டு விற்கிறாங்க. கடவுள் இங்கே நமக்கு ஐடியா கொடுக்குறார். 6 கோடு போடுங்க, 25 பாக்ஸ் வரும், ஒன்று ஒரு மனை, ஒரு மனையிலையும் 5 எழுத்து எழுதுங்க, எப்படி வேணாலும் எழுதுங்க, உங்கள் இஷ்டத்துக்கு படிங்க, அழகாக இறைவன்கிட்ட போயிடலாம் அப்படின்னு இன்னொரு மெத்தடராஜி அவர் கொண்டு வர்றார். இந்த சக்கரங்களின் மூலமாக சூட்சும பேதம், அதாவது சூழ சூட்சுமம், இவ்வாறாக அந்த மந்திரங்களை நாம் எப்படி உச்சாதானம் செய்ய வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி இறைவனை நெருங்க முடியும் அப்படின்னா நிறைய விஷயங்களை ஒரு ஆணித்தரமாக அழகாக பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிற விஷயங்கள்லாம் நமக்கு மனம் ஒன்றி செயல்படுகிற விஷயமாகவே உணர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த ஒரு சிந்தனை தானே என்னமோ என்னை திசை திருப்பி சரி டெய்லி ஒரு மந்திரம் படிப்போம் அப்படின்னு என்னை அவர் அழைத்து கொண்டதாகவே நான் உணர்கின்றேன். 5ஆம் தந்திரம் போனோம்னு சொன்னோம்னா சைவத்தை பற்றி அழகாக பேசுகிறாரு. ஞான மார்க்கம், சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம் அப்படின்னு அதில் ஒரு நிறைய பாடல்களை சொல்ல வர்றாரு. 6ஆம் தந்திரத்தில் பார்த்தோம்னா சிவகுரு தரிசனம் அப்படின்னு ஒரு தந்திரத்துலேயும் அடுத்தடுத்த செய்திகள் நம்மளை ரொம்ப ஒரு படிப்படியாக கூப்பிட்டு போயிருந்த விஷயங்கள் பார்த்தோம்னு சொன்னோம்னா நம்மளை ரொம்ப மெருகேற்றி கொண்டே செல்கின்றார். நம்ம சிந்தனை எப்படி தூர்த்துக்க வேண்டும், உடலை எப்படி பேண வேண்டும், உள்ளங்களை சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்கள் எப்படி பண்ண வேண்டும், இறை சிந்தனையிலே எப்படி இருக்க வேண்டும். அவர் சில பாடல்களை சொல்கிறாருங்க. வரலாற்றில் எண்ணீலி கோடிகள் யுகங்கள், இரவு பகலற்ற யுகங்களாக நான் வாழ்ந்தேன் அப்படின்னு தன்னுடைய நிறைய இடத்துல அவர் தான் இருந்ததையும் அனுபவித்ததையும், எனக்கு இந்த உபதேசங்களை கேட்ட உடனே உணவை மறந்து இராப்பகலற்ற நிலையில் அதை பற்றியே சிந்தித்து அதன் மூலமாக தமிழில் படைப்பதற்கு இறைவன் எனக்கு அருளினான் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மையிலேயே நமக்கு பெரும் ஒரு பேற்றினை கொடுப்பதாகவே நான் விரும்புகின்றேன். இந்த பாடல்கள் மூலமாக, இந்த மந்திரங்களின் மூலமாக 1 என்ன 3000 என்ன அனைத்தும் ஒன்றுக்கொண்டு தொடர்பு உண்டு. ஒன்றை படித்தாலே 3000ஐயும் உணர முடியும். 3000ஐயும் 3000 விதங்களாக அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு சிறப்புற வேண்டும் என்று இந்த நன்னாளில், எனது பிறந்த நாளில்
ஆரோக்கியம் பெருட்டு அவர்கள் இந்த தளத்தின் மூலமாக உங்களுக்கெல்லாம் இதிலே ஒரு கருத்துரையாக என்னை பயன்படுத்தி சொல்ல வைத்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேறு சிந்தனைகள் அல்லது கருத்துக்கள் இருந்தால் பரிமாறிக்கொள்ளலாம், மேற்கொண்டு வேணும்னாலும் பேசிக்கொள்ளலாம் என்று அன்போடு ஆரோக்கிய பெருட்டவர்களும் தளத்து விடைபெறுகின்றேன். நன்றி ஐயா, வணக்கம். ஐயா ஆரோக்கிய பெருட்டு ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுடைய குரல் கேட்கல நினைக்கிறேன், ஒரு தடவை வெளியே போயிட்டு உள்ள வந்தீங்கன்னா கேட்கும் நினைக்கிறேன் தோழர். வணக்கம். இப்ப தெளிவா கேக்குதுங்களா? தெளிவா கேக்குதுங்க, பேசிங்க. நன்றிங்க தோழர். அன்பு ஐயா அவர்களுக்கு நமது சரித்திரம் படைப்போம் தளத்தின் வாயிலாகவும் சொல்லரங்க சொந்தங்களுடன் இணைந்தும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை அன்புடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். அவர் எதிர்பார்த்த ஒவ்வொரு விடயங்களும் வெகு சிறந்த வகையில் அரங்கேறவும் அதன் வாயிலாக நிறைய மக்கள் பயன்பெறவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். திருமூலரின் சிந்தனைகள் என்ற ஒரு அருமையான சிறப்புரை வாயிலாக இன்றைய அதிகாலை தருணங்களை நிறைத்த இனிய சிறப்புரைக்காக அன்பு ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். கடந்த 3 ஆண்டுகள் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கேள்வி ஞானம் என்ற ஒரு அற்புதமான தளத்தை வடிவமைத்து அன்றாடம் அதிகாலை ஆன்மீக சிந்தனைகளை திருமந்திரம் வாயிலாக எடுத்து செல்வதில் ஒரு முன்கள பணியாளராக அன்பர்களுடன் இணைந்து அரிய சேவையினை எப்பொழுதுமே நிகழ்த்தி வரக்கூடியவர் அன்பு சகோதரர் அவர்கள். நிறைய அகம் சார்ந்த சிந்தனைகள் நமக்குள் நிறைய தேவைப்படுகின்றது. நம்மை இன்னும் நிறைத்து கொள்ள, தகுதிப்படுத்தி கொள்ள அத்தகையதோர் அழகிய வாய்ப்பினை அனைவருக்கும் உருவாக்கி அதை 1000 நிகழ்வுகள் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் விடாப்பிடியாக அதை மிக சிறப்பாக எடுத்து செல்வதில் வல்லவராக இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அதிகாலை தருணத்தில் நிகழ்வை எடுத்து செல்வது என்பது ஒரு மிகப்பெரிய, ஏனென்றால் பாரதி அவர்கள் வெகு அழகாக குறிப்பிடுவார்கள், காலை எழுந்தவுடன் படிப்பு என்று. இந்த காலகட்டத்தில் நாம் அவசர உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இத்தகைய சூழலில் இந்த கேள்வி ஞானம் கேட்பது வாயிலாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஞானத்தினை அன்றாடம் அன்பு பரிசாக வழங்குவதில் அதிசிறந்தவராக இருக்கக்கூடிய அன்பு நண்பர் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. இன்று திருமூலர் சிந்தனைகள் குறித்த அற்புதமான சிறப்புரையை தமது பிறந்த நாள் சிறப்புரையாக அன்பு சகோதரர் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டார்கள். நாளை நமது தளத்தில் செயல் தெளிவு என்ற அற்புதமான தலைப்பில் தமது பிறந்தநாள் சிறப்புரையை நம்மிடையே வழங்க இணைகின்றார் அன்பு நண்பர் முத்துகிஷோர் அவர்கள். புதன்கிழமையன்று திருநெல்வேலி நினைவுகள் என்ற அற்புதமான தலைப்பில் சிறப்புரையாற்ற நம்மிடையே இணைகின்றார்
தமிழ் துறை தலைவராக இருக்கக்கூடிய தமிழ் முனைவர் அன்பு ஐயா சௌந்தர மகாதேவன் அவர்கள் வியாழனன்று நமது தளத்தில் உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தலைப்பில் புதியதோர் தொடர் நிகழ்வினை நம்முடன் இணைந்து வழிநடத்த இருக்கின்றார் அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள். வரும் வெள்ளிக்கிழமையன்று எழில் நிறைந்த இயற்கை என்ற அற்புதமான தலைப்பில் நம்மிடையே சிறப்புரையாற்ற இணைகின்றார் தமது பிறந்தநாள் சிறப்புரையாக சிவராணி அவர்கள். ஒவ்வொரு நாள் சிறப்புரையிலும் முழுமையாக பங்கேற்போம். நமது வாழ்வியல் பக்கங்களை இன்னும் இன்னும் செறிவூட்டுவோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தன்னுடைய பிறந்த நாள்ல நம்ம கூட இணைந்து அந்த பிறந்த நாளை சிறப்பாக்குறதுக்கு மேலும் திருமந்திரம் பற்றிய நிறைய சிந்தனைகளை பற்றியும் நம்மிடையே விதைத்திருக்கிறார் ஐயா. தினமுமே காலையில் சரியா நம்ம நிகழ்வு தொடங்கின உடனேயுமே வருகை தருவார். வருகை தந்துட்டு தான் நம்ம கேள்வி ஞானம் தளத்துக்கே செல்வார். அந்த வகையில இன்னைக்கு அவர் பேசுனதும் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்ததும் பிறந்த நாள் அன்று மிக மிக சிறப்பாக இருந்தது. திருமந்திரம் பற்றி நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டாரு. சிவனே நீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆனா அந்த மாதிரி இருக்க முடியுதா அப்படிங்கிறத பத்தியும் சொன்னாரு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற சிந்தனையும் விதைக்குது. ஔவையார் அதையும் சொல்லியிருக்காங்க. மனிதனை புனிதனாக்குவது அப்படிங்கிறது, நம்ம மனிதனை மனிதனாக சிறப்பா வாழ வைக்கிறது திருக்குறள் அப்படின்னா, மனிதனை ஒரு புனிதனாக்குறதுக்கான ஒரு சிறப்பான விஷயங்கள் சொல்றது பார்த்தா திருமந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தவத்தால ஞானம் பெற்ற மனிதர்கள் அப்படியே மௌனம் ஆயிடுவாங்க. ஆனா திருமூலர் அவர்கள் தான் பெற்ற ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த திருமந்திரத்தை நம்ம 3000 பாடல்களை நமக்கு கொடுத்துள்ளார். இந்த உயிர் அப்படிங்கிறது இறைவனை அணுக முடியறதில்லை. ஏன்னா நம்ம ஒரு பாசத்துல அப்படி உழன்று கொண்டிருக்கிறோம். அது எப்படி இறைவனை அணுகுவது அப்படிங்கிறத பத்தியும் சொல்லியிருக்காரு. இறைவனிடம் நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம், ஏன்னா இறைவன் என்னோடு இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. மந்திரம் அப்படின்னா நம்ம மனதுல நிலையாக இருந்து காப்பாற்றப்படுவது அப்படிங்கலாம். அததான் திரு அப்படின்ற ஒரு சிறப்போட சேர்த்து திருமந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. 3000 மந்திரங்கள் இந்த திருமந்திரம் இதுல இருக்கு. இதோட கொள்கை அப்படின்றது என்னன்னா, சதாசிவ தத்துவ முத்தமிழ் வேதம் அப்படிங்கிறது தான் இந்த திருமந்திரத்தோட கொள்கை அப்படின்னு சொல்லலாம். இந்த முதல் 4 இதுல 10 தந்திரங்கள்ல பார்த்தோம்னா, ஆசனம், பிராணாயாமம், யோகம் இதெல்லாம் நமக்கு ஏன் தேவை அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குரு நமக்கு எதுக்கு தேவை, நம்ம எப்படின்ற நிலையாமை, இதெல்லாமே நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்காங்க. அதோடு அன்பே சிவம் அப்படிங்கிறத பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. எப்படி சிவமும் அன்பும் வேறல்ல, அன்பே சிவம் அப்படிங்கிறதும் நம்ம ஆசையை ஏன் அறுக்க வேண்டும் அப்படின்னு ஈஸ்வரிடம் செல்லும் ஆசையாக இருந்தாலும் அந்த ஆசைகள் அப்படிங்கிறத எப்படி அறுக்கிறது அப்படிங்கிறத பத்தியும் சொல்லியிருக்காங்க. அதோட நம்ம உடம்பை பற்றி நிறைய தகவல்களும் பகிர்ந்திருக்காங்க. நம்ம உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்ற மாதிரி உடம்பை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும். ஒரு 68 உறுப்புகள் நம் உடம்பில் இருக்கிறது. அதில் 5 ராஜ உறுப்புகள் இருக்கிறது. நம்மளுடைய சுவாசம், அதை எப்படி நம்ம சரியாக உபயோகப்படுத்திக் கொள்வது. ஏன்னா காலனை எட்டி உதைக்க கூட காற்றை நாம் கொள்முதல் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. தொடர்ந்து நம்ம அந்த மூக்குல இருந்து அந்த கீழே நோக்கி செல்கிற அந்த காற்றை நம்ம தலைக்கு எடுத்து சொல்லும் போது நமக்கு அழிவில்லாத ஒரு நிலை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா குழந்தை பேரு முதற்கொண்டு பல விஷயங்கள் எப்படி நம் உடல் இயங்குகிறது அதற்கான நுட்பங்கள் பலவற்றையும் பகிர்ந்திருக்காங்க. அதே மாதிரி பசு பாசம் இதை பற்றி நிறைய ஆழ்ந்த கருத்துக்களையும் பகிர்ந்திருக்காங்க. திருமந்திரம் அப்படிங்கறதோட சுருக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அறம், அன்பு, நடுநிலைமை இதை பத்தி எல்லாம் நிறைய பகிர்ந்திருக்காங்க. நம்ம உடல்ல இருக்க அந்த மூலாதாரத்தை உணர்ந்து அதை தலையில கொண்டு போகும்போது அந்த பராசக்தியோடு இணையும் போது அந்த அமுதம் கிடைக்கும். அதை நாம் பருகுனா அது நமக்கு அழிவில்லாத ஒரு இதை கொடுக்கும் அப்படிங்கிறதையும், உள்ளமே கோவில் அப்படிங்கிறதையும், தன்னை அறிதல், பஞ்சபூதங்களின் சேர்க்கை தான் இந்த உடம்பு, நம்ம உள்ளமே கோயில், தன்னை அறிதலை பற்றி நிறைய பகிர்ந்திருக்காங்க. என்னை அறிந்த பின் ஏதும் அறிந்திலேன் அப்படின்றதும் இந்த தன்னை அறிதல் பற்றின ஒரு மிகப்பெரிய விஷயங்களையும் ஆழ்ந்து குறிப்பிட்டிருக்காங்க.
நமக்குள்ள எப்படி ஒரு பவர் ஜெனரேட் பண்ணி நம்ம எப்பவுமே நம்மள எப்படி சிறப்பா வச்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே உடம்பை பாதுகாத்துக் கொள்வதிலிருந்து நம்ம மூச்சுக்கு சுவாசத்தை எப்படி உபயோகப்படுத்திக் கொள்வது, நம்மளுடைய உடல் கூறுகள் இத பத்தி எல்லாமே ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்துமே முதல்ல நம்ம உடல பத்தி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் மனதை பத்தி தெரிஞ்சுக்கிறது, ஆன்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் எப்படி இறைநிலையோடு சேர்வது. இந்த மாரி படிப்படியாக இந்த 3000 பாடல்களிலேயுமே திருமூலர் அவர்கள் விளக்கியிருக்கிறார். அதையெல்லாம் இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக தன் பிறந்தநாள் சிறப்புரையில் எடுத்துக் கூறிய அரிமா அழகேசன் ஐயா அவருக்கு மிக்க நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் அனைவருக்கும். அம், ஐயா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இது நாள் வரைக்கும் திருமந்திரம் அப்படிங்கிறதுல என்ன நிறைய விஷயங்கள் இருக்கும்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா முதல்ல இருந்து திருமூலர்னா யாரு, நந்தீஸ்வர் கிட்ட வந்து குருவா இருந்து கத்துட்டதுல இருந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு ஒவ்வொன்றையும் இப்ப உடல் சார்ந்ததும் சரி, நம்ம பேரானந்த நிலையை எப்படி அடையணும் அப்படிங்கிறதும், தியானம்ங்கிறதுக்கு உடல்ல வந்து நம்ம மெய்ப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தியானம் செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு வார்த்தை சொன்னீங்க. மன்னிக்கவும், அது எனக்கு அந்த வார்த்தை சரியா தெரியல. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்மளுக்கு என்னென்னவெல்லாம் வந்து வேணும், அதாவது கடைசியா எல்லாமே வந்து அன்பே சிவம் அப்படிங்கிறதுல வந்து நிறைவானதும் சரி, தன்னை வந்து அறிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, அதுக்கப்புறம் நம்ம எப்போ போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்கிற நம்மளுக்கு ஆசையா இருக்கணும் அப்படிங்கிறதும் சரி, நம்ம இறைவனை வந்து முழுசா இறைவன் என் கூட இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு அனைத்தையும் நிறைவு தரும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மிக்க நன்றிங்க ஐயா. இனிய பிறந்தநாள் வாழ்த்து. மிக்க நன்றிங்க ரேவதி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். சைத்தன் படத்தும் தலித்துள்ள அனைவருக்கும் வணக்கம். ஐயா அழகேசன் அவர்களுக்கு வணக்கம். அருமையான உரை. ஏன்னா திருமூலர் அப்படிங்கிற ஒரு வந்து நம்ம 18 சித்தர்ல ஒரு சித்தர் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய விஷயங்களை வந்து இவர் வந்து நமக்கு கொண்டு வந்தார். அதாவது இவர் வந்து கொண்டு வந்த இது வந்து சிற்ப நூல்ல இருந்து ஜோதிடம், வைத்திய சுருக்கம், சூட்சும ஞானம், முக்கியமாக வர்மத்தை பற்றி நிறைய இவரோட நூல்களில் இருக்கும். இந்த மருத்துவத்துறைக்கும் நிறைய விஷயம் இவங்க மூலமாக இருக்கும். அகத்தியர் ஆகட்டும், திருமூலர் ஆகட்டும், இவங்களுடைய நூல்களில் வந்து நிறைய இன்னைக்கு இருக்கிற சித்த மருத்துவத்திலேருந்து ஆயுர்வேதத்திலேருந்து எல்லா மருத்துவத்திலையும் இவங்களுடைய சித்தர்களோட பங்கு, பெரிய பங்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கிறத நம்ம இது வாசிக்கிறது மூலமாகவும் அதை உணர்றது மூலமாகவும் நம்ம தடுக்க முடியும். ரொம்ப அருமையான விஷயங்களை வந்து நம்ம வந்து மீட்டெடுத்து அதை நீங்கள் டெய்லி நீங்கள் சொல்கிறீங்க. 2-3 வருஷமாக நான் பார்க்குறேன் இந்த கிளப் ஹவுஸில் இருந்து. நீங்கள் திருமூலரோட நிறைய விஷயங்களை எல்லா தளத்துலையும் சொல்லுவீங்க. எனக்கு தெரியல, ஒரு தளத்தில் நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க. பட் நிறைய நேரம் நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். நம்மளை உணர்றது வந்து வெளியில் இலக்கியம், எழுத்துக்கள், மற்ற விஷயங்களாக இருந்தாலும் நமக்கு மேலே இருக்கிற சக்தியை புரிதலுக்கு நமக்கு ஒரு பேஸ்மெண்ட் வேணும். நமக்கு அது புரியாத விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு நமக்கு வந்து ஒரு சில சரணாகதி அடைகிற சில விஷயங்கள் நமக்கு வேணும். அந்த மாதிரி ஒரு உணர்வை வந்து கொடுக்கறது இறை நம்பிக்கையும் ஆன்மீக சிந்தனையும் தான். அது வழியாக தான் நம்ம வந்து இது நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். அதற்காக இவர்கள் ஆற்றிய பங்கு ரொம்ப பெரிய பங்கு. ஆனால் அதை நம்ம வந்து இன்றைக்கு இருக்கிற நவீன அறிவினால நம்ம வந்து கேள்வி ஞானத்தால் அதை நிப்பாட்டி வெளியிலே நின்றுறோம். நம்ம என்னைக்கு சரணாகதி அடைகிறோமோ, என்னைக்கு அந்த விஷயம் நமக்கு ஒன்றுமே தெரியலன்னு நினைக்கும் போது தான் அடுத்த புதிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது உங்கள் மாதிரி ஆட்கள்னால நல்ல இனிய ஆன்மீக சிந்தனை உள்ள மனிதர்கள் மேலே இருக்கிற ஒரு பெரிய பேரன்பினால் சொல்லப்படுகின்ற எல்லா விஷயங்களும் எங்களுக்கு வந்து விதைக்கப்படுது. ரொம்ப அருமையான இந்த நன்னாள். ஏன்னா உங்களுடைய பிறந்த நாளில் உங்களுக்கு உங்கள் உரையை கேட்கறது எங்களுக்கு பாக்கியம். வாழ்த்து சொல்கிற அளவுக்கு பெரிய இன்னும் வளரலை. நன்றி ஐயா, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் உரைக்கும் கருத்துக்கும் நன்றி. மிக்க நன்றிங்க சரவணன் கண்ணா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. மஞ்சு பார்கவி வணக்கம், நீங்க பேசலாம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருமந்திரத்தை பற்றி அழகாக எழில் ஐயா எடுத்து கூறினார்கள். ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஆரோக்கிய பிரேட்டா சார் சொல்லும்போது சொன்னாங்க, 3 வருடங்களாக தொடர்ந்து கிளப் ஹவுஸ் மூலமாக ஒரு தளத்தின் மூலமாக திருமந்திரம் மற்றும் நல்ல நல்ல செய்திகளை மக்களுக்கு எடுத்து கொண்டு செல்கிறீர்கள் என்பது மிக்க மகிழ்ச்சியான ஒரு செய்தி. நல்ல முறையில் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் நாங்கள் மருத்துவத்துறையில் திருமந்திரத்தை அடிக்கடி கோடிட்டு காட்டுவதுண்டு. உடல் மனம் ஆரோக்கியம் இதை பற்றி நம்ம முன்னோர்கள் அவ்வளோ எளிமையாக ஒரு 4 வரியில் எடுத்து கூறி உள்ளார்கள். அதனை நாம் உள்வாங்கி வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உங்களை போன்றவர்களும் இறையாற்றலால் இதனை போன்ற நல்ல செய்திகளை எடுத்து கூறி கொண்டு உள்ளீர்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா. ஒரு இடத்துல சொன்னீங்க, இந்த பிளாட் போட்டு ஒரு கருத்தை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு. அதை இன்னும் கூட கொஞ்சம் எங்களுக்கு எடுத்து கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய ஏற்புரையில் அதனையும் சேர்த்து கூறினால் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க மஞ்சு பார்கவி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. காசி ஆறுமுகம் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதல்ல ஐயா அழகேசன் ஐயா அவர்களுக்கு பெருமங்கல நாள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் திருக்குறள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைமொழி மாந்தர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சித்தர்கள் வந்து பிற்காலத்தில் வந்த வழக்கு, அது ஒரு வடமொழியிலிருந்து திரிந்தது தான். நிறைமொழி மாந்தர்கள் அப்படிங்கிறப்போ அவங்க வந்து எல்லாத்துலேயுமே வந்து உயர்ந்த நிறைவடைந்தவர்கள் அப்படின்னு தான் அதுக்கு பொருள். அது வந்து திருமூலரை பற்றி கேள்விப்பட்டோன்னா, அவர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததா வந்து ஒரு இது சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையா இல்லைன்னா வேற எதுவும் ஒரு காரணத்தினால அப்படி சொல்கிறாங்களான்னு தெரியல. அது ஐயா முடிஞ்சால் அந்த ஏற்புரையில் தெளிவுபடுத்த முடிஞ்சால் தெளிவுபடுத்துங்க. அதே மாதிரி வந்து ஒரு சிறந்த பகுத்தறிவு நூல் அப்படின்னா அது சித்தர்களோட நூலாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பகுத்தறிவின் உச்சம் எல்லாமே வந்து சித்தர்களோட நூல் அப்படின்னு சொல்லலாம். அவர்களோட நூல்களை நம்ம படித்தோன்னா அதில் வந்து நீ பேசக்கூடிய பகுத்தறிவாதத்தை அவங்க எந்த காலத்துக்கு முன்னாடியே பேசியிருக்காங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லை, அவருக்கு வந்து தமிழ் மேலேயும் அதிக பற்று உள்ளவர்களாக இருந்திருக்காங்க. இப்போ திருமூலர் ஐயாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இறைவன் என்னை நன்றாக படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அப்படின்னு சொல்லி ஒரு வரியை சொல்றாரு. இது வந்து எந்த அளவுக்கு அவர் மொழி மீதான ஒரு பற்று அவர்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதே மாதிரி இறைவனுக்கு நிகரான ஒரு வலிமையை கொண்டிருந்தது வந்து சித்தர்கள். அந்த ஒரு அஷ்டமா சித்துக்கள்ங்கிற அந்த 8 இதையும் அவங்க வந்து உள்ளடக்கி அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவங்க. அது மூலமா இவருக்கு வந்து அந்த கூடு விட்டு கூடு பாயிற அந்த திறமையும் இருக்கு. அப்படி அந்த பரகாமியம்ங்கிற அந்த திறமையும் அவர் வச்சிருக்கிறாரு. அது மூலமா வந்து இவர் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அது மட்டும் இல்ல, ஒரு பகுத்தறிவுக்கு ஒரே ஒரு வரி சொல்லிடலாம். ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டுன்னு சொன்னதும் ஐயா திருமூலர் ஐயா தான். இந்த மாதிரி வந்து இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுது, நம்ம என்னதான் வந்து அந்த நிலையாமை பத்தி அழகா சொல்லியிருக்காரு. எவ்வளவு பேர் எடுத்தாலும் என்ன பண்ணாலும் வந்து இறுதியில வந்து நம்ம உயிர் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு பிணம் தான் பேர் வைப்பாங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரியான பல தத்துவங்களை வந்து நிறைந்த ஒரு பொக்கிஷம் தான் அனைத்து சித்தர்களோட நூல்களும். இதை வந்து நம்ம வெளிக்கொண்ட விதமா அவங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்து மிகப்பெரிய செயல். ஐயாவுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி ஐயா. நன்றிங்க காசி ஆறுமுகம். நிறைமொழி மாந்தர்கள் அப்படின்னு சித்தர்கள் அப்படிங்கிறதுக்கான தமிழ் பெயரையும் ரொம்ப சிறப்பா கூறி நிறைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. சசிகலாமா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிங்க கற்பகா. ஐயாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஆம், இன்னைக்கு ப்ரோக்ராம் மிஸ் பண்ணிட்டேன். அதுவும் திருமூலரது நான் ரீப்ளேல கேட்டுக்கிறேங்க. நம்மளோட அந்த சைவ வழிபாட்டுல நம்ம கோவிலுக்குள்ள போறப்பயே எப்படி நம்ம போய் வழிபாடு செய்வோம் அப்படின்னா, ஆகம விதிப்படி கட்டின அந்த பழைய கோவில்ல பாத்தீங்கன்னா, இந்த 63 ஃபர்ஸ்ட் ஒரு சுத்து வந்துட்டு தான் அடுத்த எல்லா தெய்வத்தையும் வழிபடணும்னு சொல்லுவாங்க. அவங்க ஏன் அவ்வளோ வாழ்வியல்ல முக்கியமா அப்படின்னா, நம்ம வாழ்க்கையே வாழ்றதுக்கு எப்படிலாம் வாழணும்னு கத்து கொடுத்தவங்க தான். அதுல திருமூலரும் ஒருவர். அந்த அந்த வாழ்வியல் இன்னமும் நமக்கு வழி நடத்துதுன்னு சொல்லலாம். அது சிறப்பா நீங்க சொல்லியிருப்பீங்க. நன்றிங்கய்யா. ஆம், ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இது படிச்சது. நம்மளோட திருமூலரோட அந்த திருமந்திர புக்கு 10ஆம் திருமுறை முழுசாவும், அப்புறம் கொல்லிமலைய ஒரு குறிப்பிட்ட ஆண்டு லீஸ்க்கும் கொடுங்கன்னு சொல்லி பேட்டன் கேட்டதா, ஒரு கண்ட்ரில இருந்து நம்ம கண்ட்ரிக்கு பேட்டன் கேட்டதா நான் ஒரு துணுக்கு படிச்ச மாதிரி ஞாபகம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி படிச்சது. அப்ப எந்த வேல்யூ இருந்தா அந்த திருமந்திரத்துக்கு அந்த புக்கையும் கொல்லிமலையில உள்ள அந்த வளங்களையும் கேட்டிருப்பாங்க. இந்த புக்ல இருக்கிற அத்தனை கருத்துக்களையும் அது செயல்படுத்தணும்னா அந்த கொல்லிமலையில இருக்க அந்த மூலிகை தான் அப்படிங்கிறது எனக்கு அப்ப படிச்சப்ப எனக்கு தோணுச்சு. அதை இங்க பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு திருமந்திரத்தோட. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க சசிகலாமா. திருமந்திரம் பத்தி நிறைய இன்னும் ஆராய்ச்சிகள் நடந்துட்டே தான் இருக்கு. அதை பற்றி எல்லாம் குறிப்பிட்டீங்க. மிக்க நன்றி உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு. நர்மதாம்மா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம்மா, வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம தளத்தில் உள்ள அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி ஐயாவோட குரலை கேட்டதுல. ஐயா திருமூலரை பத்தி அவ்வளோ ஒரு அற்புதமா கேள்வி நானும் தளத்துல பகிர்ந்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. பெரிய பெரிய ஆளுமைகளும் அதுல பயணிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு குடுப்பனை வேணும் அதெல்லாம் கேட்கறதுக்கு. அதை பல நாள் நான் கேட்டிருக்கேன், சில நாள் கேட்காமலும் இருந்திருக்கேன். அதை கேட்கறதுக்காக உள்ள போனேன் அப்படின்னா நான் ஒன்று தேடிட்டு இருந்திருப்பேன் ஒரு வாரமா. அதுக்குள்ள எனக்கு கிடைக்கும். இந்த திருமூலரோட ஐயாவோட சொல்லிட்டே இருக்கலாம். அத்தனை 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 சசிகலாமா சொன்னது மாதிரி நம்ம கொல்லிமலையில நம்ம உலகமே அதுக்கு ஒரு சான்றா இருக்கிற அளவுக்கு உலகமே கொடுத்தாலும் அதுக்கு தகும் அந்த அளவுக்கு அதுக்குள்ள விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ள பெரிய பெரிய ஆளுமைகள் சொல்றப்ப கேட்கிறப்ப நமக்கு அது எப்படிதான் அத்தனையும் தெரிஞ்சு அது கடல் மாதிரி இருந்தாலும் அதையும் அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சு கேள்வி நான் இதுல அதை சொல்ல வைக்கிற ஐயாவுக்கு பல கோடி நன்றிகள். ரீப்ளேல ஐயா கேட்டுட்டு இருக்கிறேங்க ஐயா சில நாட்கள். ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களை வாழ்த்துறதுக்கு இதை விட நான் வணங்குறேன் உங்களை. நான் கும்பிடுற பண்ணாரி அம்மனும் பெருமாளும் என்னன்னைக்கு உங்களுக்கு துணை இருக்கட்டும். நன்றிங்க ஐயா, நன்றி. வணக்கம். வாழ்வளமுடன். நம்ம சரித்திரம் படைப்போம் தளம் நிச்சயமா ஒவ்வொரு ஆளுமைகளையும் கொண்டு சரித்திரம் படிச்சுட்டு இருக்கிறீங்க. அதுல இன்னைக்கு திருமூலர் ஐயாவோட கேள்வி நாணத்தை கேட்கிற பாக்கியத்தை நம்மளோட தளத்துக்கு கொடுத்ததுல நன்றிங்கண்ணா, நன்றி. வணக்கம். வாழ்வளமுடன்ங்கண்ணா. நன்றிங்கம்மா, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். நிறைய பேர் குறுஞ்செய்தி வாயிலாகவும் தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. பவளமணிமா, அருள் சேவியர் சார், சசிகலாமா, அனைவருக்குமே மிக்க நன்றி. நான் மீண்டும் ஒரு முறை அனைவர் சார்பாகவும் அழகேசனையா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு ஏற்புரைக்கு செல்வோம். சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். திருமூலர் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐயா மூலயமா ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க சரவணன். அரிமா அழகேசன் ஐயா, உங்களுடைய ஏற்புரைக்கான நேரம், நீங்கள் பேசலாம். மிக்க நன்றிங்க, மிக்க நன்றி. உங்களோட பூரிப்படைகின்ற ஒரு விஷயம், சின்ன வயசுல சிலாகித்து பறக்கின்ற அந்த வயசுல நண்பர்களோடு பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயமாகவே இந்த தருணத்தை நான் நினைத்து பார்க்கின்றேன். வயது 50 கடந்தாலும்
பிறந்த நாட்கள் எல்லாம் கொண்டாடுவதில்லை, சிந்திப்பதில்லை என்று என்னை மறந்திருந்த நிலையில் என்னை ஞாபகமூட்டி, இந்த நிலத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துவோம், நீங்கள் செய்கின்றதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து அந்த தளத்திலே என்னை சிறப்பித்த இந்த தளத்தினுடைய அனைத்து அன்பர்களையும் மிக நெகிழ்ச்சியோடு நன்றி பாராட்டி, இந்த சிந்தனைகள் நம்மை வழிநடத்தி செல்கின்ற விதங்களாகவே இருக்கும். எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் சிவ சிந்தனையிலே ஆழ்ந்திருக்கும் போது நம்மளுடைய இறைவனடி திருக்கோயில் வாசப்படி நமக்கு திறந்தே இருக்கும் என்று கூறி, மஞ்சு மேடம் அவர்கள் ஒரு வினா கேட்டிருந்தார்கள். இந்த திருவம்பல சக்கரம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது கோடு 6 கோடு போடுங்க, போட்டிங்கன்னா குறுக்க நெடுக்க குறுக்க கோடு போட்டிங்கன்னா 25 கட்டம் வரும். அந்த 25 கட்டத்தில் ஒரு மனைன்னு குறிப்பிடலாம், இல்லை பாக்ஸு, அதுதான் சக்கரம்னு சொல்கிறாங்க. அதில் அந்த சிவாய நம அந்த 5 எழுத்து மந்திரத்தை நிறைய டெக்னிக் இருக்குது, வரிசலாக எழுதுகிறோம். எழுதிட்டு அந்த மந்திரத்தை ஜபிக்கும்போது ஆற்றல் அதிகமாகும். அந்த கிரியை மூலமாக இறைவனை சென்றடையக்கூடிய ஸ்பீட்னஸ் கிடைக்கும். இப்போது ஜெட்டு விமானம் இருக்குது, புல்லட் இருக்குது, கார் இருக்குது. இவற்றின் மூலமாக ஈஸியாக ஒரு இடத்த அடையிற மாதிரி இறைவனுடைய திருப்பாதங்களை நாம் நினைத்து அவரோடு ஒன்றுவதற்கு இவைகளாம் சில வழிமுறைகள், டெக்னிக் என்பதை ஒரு பணிவோடு அம்மையார் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். சரவணன் சார் ஒரு கேள்வி கேட்டான்னு நினைக்கின்றேன், என்னால் ரீகால் பண்ண முடியல. ஐயா ஒரு இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க, நீங்கள் தானங்க ஐயா? சரவணன் ஐயா? இல்லை, நான் கேட்கலைங்கய்யா. இவங்க கேட்டாங்க, இன்னொருத்தர் காசிநாத் நீங்களா சார்? நான் தான் கேட்டிருந்தேன். இந்த 3000 வருடங்கள் வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று இருக்கு. கரெக்ட். அதாவது ஒரு பாடலை நீங்கள் சிந்தித்தீங்கன்னு வச்சிங்கன்னா அவ்வளோ எளிமையாக அதை சொல்ல முடியாது. நான் இன்னொரு கருத்து சொல்லணும்னா, ஒரு வரியிலையும் 12 எழுத்துக்கள் தாங்க இருக்கும். உயிர் எழுத்துக்கள் 12 தான் இருக்கும். புள்ளி எழுத்து எழுத்து நீங்கள் சேர்க்கலாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வரியிலும் 12 எழுத்துக்கள் தான் அதில் கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போ அந்த பாடலை நீங்கள் சிந்தித்து எழுதுவதற்கு கண்டிப்பாக 1 வருடம் தேவைப்படும் அப்படின்றது தான் அங்கே குறிப்பிடுறாங்க அவங்க. இந்த பாடலில் ஒரு சொன்ன விதங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஈஸியாக டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ எப்படி ஒரு டெக்னாலஜியில் பார்த்தோம்னு சொன்னோம்னா 2000 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை ஈஸியாக இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், ஃபைலாக வீடியோ கூடியவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. அது மாதிரி அவர் இறைவன்கிட்டேருந்து ஆகமங்களை பெற்றுக்கிட்டு தமிழில் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறார் நமக்காக. அப்படி பண்ணும்போது அந்த ஒரு பாடல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் உட்காந்து நம்ம டீகோட் பண்ணவே முடியாது. நிறைய பாடல்கள் பல அர்த்தங்கள் வரும், பல கோணங்கள் வரும். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ நாங்கள் இங்கே கேள்வி ஞானத்தில் என்ன நாங்கள் பார்க்குறோன்னா, வருகின்ற 5 பேர் 7 பேர் அந்த பாடல்கள் அவரவர்கள் கோணத்தில் சொல்ல வராங்க. அப்போ அந்த சிவமல்லிகா அம்மா கூட வரும்போது ஒரு பாடலுக்கு இவ்வளோ விளக்கங்கள் இப்படியெல்லாம் சிந்திக்கலாமா அப்படின்னு அவங்க கூட ஆச்சரியப்படுறாங்க. அப்போ நமக்கு என்ன புரிதல் அப்படின்றது இந்த உலகத்துக்கு பர்செப்ஷன், நாம் எப்படி இந்த உலகத்தை பார்க்குறோமோ புரிஞ்சுக்கிறோமோ அதான் நம்ம தெரியும் நமக்கு. அப்போ ஒரு பாடலும் அவரவரோட அனுபவத்தை தகுந்த மாதிரி, அவருடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி, ஏதிக்கு தகுந்த மாதிரி புரிதல் அதிகமாகும். அந்த பாடலை ரொம்ப நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் பாடலே எடுத்துக்கலாம். ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன், மூன்றினுள், நான்கு உணர்ந்தான், 5 வென்றனன், 6 விரிந்தனன், 7 சென்றனன், தானிருந்து தானூர்ந்தெட்டு அப்படின்னு ஒரு முதல் பாடல் கடவுள் வாழ்த்துல. இதுக்கு எத்தனையோ விளக்கங்கள் இருக்குங்க. நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாங்க. இறைவன் ஒருவன் தான். அடுத்து 1லிருந்து 8 வரைக்கும் அவர் சொல்லிட்டு போகிற விஷயங்கள், இதை எழுதுறதுக்கு அவர் கண்டிப்பாக 1 வருஷம் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்மளுடைய சிந்தனைங்க. அது 3000 வருஷம் இருந்து அவர் வாழ்ந்தார் அப்படின்றது ப்ரூவ் பண்ணுறதுலாம் கிடையாதுங்க. அவர் வரலாற்றிலே சொல்கிறாரு, எண்ணிலி கோடிகள் இரவு பகலற்ற நிறைய யுகங்கள் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்திருக்கின்றேன் அப்படின்றார். இறை சிந்தனையிலே யுகங்களாக வாழ்ந்திருக்கின்றேன் அப்படின்றாரு. அப்போ இதெல்லாம் தான் உணர்ந்ததை
கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலரும்பாங்க. ஆனா அதை பொய்ப்பிக்கின்றார் திருமூலர். இறைவனை பார்த்தவன் சொல்ல முடியாதுன்றாங்க, சொல்றவன் பார்க்க முடியாதும்பாங்க. ஆனா இந்த ஒரு விஷயங்கள், ஏன்னா அவர் இரண்டத்திலும் பயணிக்கின்றார், நாயன்மார்கள் விஷயத்திலும் பயணிக்கின்றார், சித்தர்களையும் பயணிக்கின்றார். அப்ப 2 விஷயங்களாக இருந்து கொண்டு அன்ற நந்தியின் பெருமானிடம் கைலாயத்தில் தான் பெற்ற விஷயத்தை அதுவும் என்ன பண்றாருங்க, தென்திசை நோக்கி எதுக்கு வராருன்னா அகத்தியரை பார்த்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு வராரு. அவனுடைய மனப்பான்மை பார்க்கணும். ஒரு பசு அவனுடைய மேய்ப்பாளனை பார்த்து அழுதுட்டு இருக்கிறதை பார்த்து உள்ளம் உருகி கீழே இறங்கிடுறாரு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் பாருங்க, அந்த அன்பு, அந்த உயிர்களுக்கு இருக்கக்கூடிய அன்பால தான் இறங்கி அந்த மூலன் உடம்புல பிரகாய பிரவேசம் பண்ணி அங்க போறார். அப்ப அந்த கன்றுகள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு மேய்ஞ்சிச்சு. திருப்பி கொண்டு போய் ஊர்ல விடுறாரு. விட்டுட்டு தன்னுடைய இடத்துக்கு வரும்போது தான் உடம்ப காணும். அப்பதான் ஒரு நம்மளை இறைவன் படைத்தனின் தமிழ் நன்றாக செய்யுமாறு அப்படின்றத ரியலைஸ் பண்றாருங்க. அதுக்கப்புறம் அந்த திருவாவடுதுறை கோயிலில் அமர்ந்து அந்த பாடல்கள் எல்லாம் இயற்றினதாக வரலாறு. இதுக்கு இந்த 3000 வருஷம் ஆராய்ச்சியெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நம்ம அறிவு கட்டின வரைக்கும் ஒரு பாடலை எடுத்து பார்த்தீங்கன்னா அதை 1 வருஷம் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. அது டீகோட் பண்ணியே பார்க்க முடியலன்றாங்க. பார்க்க பார்க்க புரிய புரிய வெவ்வேறு வியாக்கியானங்கள், வெவ்வேறு பொருள்கள். ஒரு பாடலே போதும் இந்த 3000த்துக்கும். அந்த 3000 விஷயங்களை அவர் பிரித்து கொண்டு செல்கின்ற விதங்கள் தான் நமக்கு உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய, ஆச்சரியப்படத்தக்க அந்த அமைப்பு முறைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெய்ச்சிலுக்க வைக்குது எனக்கு. நான் அதனால தான் கொஞ்ச நாள் ஐடியலாகவே இருந்தேன். அப்புறம் திருமந்திரத்தை எடுத்து சரி ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றா படிப்போம் அப்படின்னு அவர் தான் என்னை வழிநடத்தி செல்வதாகவே நான் உணர்கின்றேன். ஏன்னா இது நான் சாதாரணமாக தான் பண்ணேன். அது ரெகுலராக எழுந்துச்சு நம்ம இது வரைக்கும் வாழ்க்கையில் ஒன்றுமே சாதிக்கலை, சரி டெய்லி ஒரு மந்திரத்தையாகி படிப்போம், 4 பேர் சொல்கிறத கேட்போம் தான் நான் ஆரம்பித்தேன். இன்னும் சொல்ல போனேன் கேள்வி ஞானம்ன்றது நிறைய பேர் என்னை பயமுறுத்தினாங்க. அது பெரிய நூல், அது புரியாது, அதெல்லாம் பேச முடியாது, படிக்க முடியாதுன்னாங்க. ஏதோ ஒரு குருட்டு தைரியம், டெய்லி யாராவது சொல்கிறத கேட்போன்னு தான் ஆரம்பித்தேன். அது ஆரோக்கிய பொருட்டை போன்றவர்கள்லாம் என்னையும் பேச வச்சுட்டாங்க. அதுதான் அவங்களுடைய தமிழ் சிறப்புக்கான அவர்களுடைய வெற்றியாகவே நான் அதை நான் கருதுகின்றேன். வேறு ஏதேனும் கேள்விகள் இருக்குங்களா ஐயா? 2 பேருக்கும் என்னுடைய வினா புரிஞ்சிருக்கும் என்று விரும்புகின்றேன். நன்றிங்கய்யா, சிறந்த பதில். எனக்கு நான் வேற மாதிரி இது பண்ணா, நீங்க சொன்னது உண்மையிலே அந்த ஒரு குரல், ஒரு அந்த செய்யுள் எடுத்து நம்ம வாசிச்சு அதை அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறவே நம்மளுக்கு 1 வருஷம் ஆகும் அப்படிங்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு இப்போ தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி அவரோட அந்த சித்தர் நூல்கள்லாம் யாருமே உரை எழுதுறதுக்கு யோசிப்பாங்க இது வரைக்கும். அதனால அவங்களுக்கு சித்தர் நூலுக்கு அந்த அளவுக்கு உரை எழுதினவங்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். உண்மையிலே அவர்கள் புரிஞ்சு எழுதுறதுக்கு அந்த அளவுக்கு அறிவு ஞானம் தேவைப்படுது அப்படிங்கிறது உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. ஆரோக்கிய பொருட்டாவுக்கும் இந்த தளத்தும் தலைநிறுத்த வேண்டும் சொல்கின்ற அனைவருக்கும் திருமூலரின் கருணையோடு என்னுடைய வாய்ப்பாகவும் இன்று எனக்கு வாழ்த்துக்கள் கூறிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே தமிழுக்கு தொண்டாற்றி வருகின்றார் ஆரோக்கிய பொருட்டோ. தமிழ் மீது இருக்க ஆர்வம்தான் என்னை திருமந்திரத்தையும் ஈர்த்தது. உண்மையிலேயே நிறைய வார்த்தைகள், பொற்குழி அப்படிம்பார் வைத்த, அது எவ்வளோ போட்டாலும் உள்ளே வாங்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள், சிந்தனைகள் உண்மையிலே ஒரு யதார்த்தமாகவே எல்லாரும் எடுத்து ஒரு படிக்க வேண்டிய ஒரு நூலாகவே இதை பரப்ப வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அறம் பொருள் இன்பம் உண்டு 3ஓட முடிஞ்சிடுது. ஆனால் வீடு பேரு அப்படின்றது எல்லாருக்கும் வேணும். கடவுள் மறுப்பு இருக்கலாம், கொள்கை இருக்கலாம், கடவுள் என்ன செஞ்சிட போறாருன்ற சிந்தனைகள் இருக்கலாம். ஆனால் இவைகளையும் மீறி அடுத்த ஒரு நிலை இருக்கின்றது, அதை நாம் உணர வேண்டும். அப்படிங்கும்போது திருமந்திரம் என்றைக்கோ நமக்காக பூமிகளில் புதைத்து வைக்கப்பட்டது பொக்கிஷமாக தான் இருக்கின்றன. அதை நிறைய பேரிடம் சென்று அடைய வேண்டும். நமக்கு புரியலன்றது செகண்டரிங்க. எடுத்து என்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்று சிந்திக்க ஆரம்பித்தாலே போதும். நிறைய விஷயங்கள், நிறைய தெளிவுகள். அதில் தான் நான் அந்த ஒரு விஷயங்கள் சொல்லுவேன். என்ன அப்படின்னாக்கா, திருமூலர்
சொன்ன தமிழ் இமயம் திருமூலர், தமிழர்களின் நாணம் திருமந்திரம், திருமூலர் வாழ்வும் வாக்கும், மானுடம் ஜெயிக்க பொழிந்த மாமதை அப்படின்னு தான் நம்ம அதை குறிப்பிடலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கின்றன. அப்போ இதை என்னுடைய தளத்திலே கடைசியாக சொல்லி முடிக்கும்போது கூட சொல்வேன், திருமந்திரம் பயில, கேட்க, ஓத, அறிவில் உணர்வில் தூய்மையும், சஞ்சலம் சங்கலமற்ற ஆன்ம துணிவு பெற்ற வாழ்க்கையும், சிவன் மீது உண்மையான உணர்வும் கிட்டும் அப்படிம்பேன். இது வந்தவர்கள்லாம் உணர்ந்திருக்கின்றார்கள். நீங்களும் படியுங்கள், உணருங்கள். முடியுமானால் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்குள் இணையுங்கள். எங்கள் தளத்துக்கும் வருகை புரிந்து ஆரோக்கிய பொருட்ட போன்ற தமிழ் தொண்டாற்றி வருகின்ற அவர்களெல்லாம் இந்த நாளில் மிக மகிழ்ச்சியோடு நன்றி உணர்வோடு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்கய்யா. தெளிவான நிறைய விளக்கங்கள் கிடைத்தது. மிக்க மிக்க நன்றிங்கய்யா. வேல் வணக்கம், நீங்க பேசலாம். சிக்னல் இல்லைன்னு நினைக்கிறேன், பயணத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். அர்த்தநாரி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அர்த்தநாரி ஐயா பேச முடியுமா? மிக்க நன்றி அனைவருக்கும். ஐயா, இன்னைக்கு நிறைய கருத்துக்கள் திருமந்திரம் பத்தி, நிறைய கருத்துக்களும் நமக்கு தேவையான வாழ்க்கையில் தேவையான கருத்துக்கள், அறம் பொருள் இன்பம் தாண்டி வீடு பேரு, இதை பற்றி எல்லாம் நிறைய பகிர்ந்துகிட்டாரு. முதல்ல ஐயா அவர்களே சித்தர்கள் தேடல்ல பார்க்கும்போது நாங்க முதல்ல பேசினது திருமந்திரம் பற்றி தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கேள்வி ஞானம் தளம் தொடங்கி இன்று வரை ஒரு நாள் கூட விடாமல் சரியான நேரத்திற்கு தொடங்கி ரொம்ப ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு கேள்வி ஞானம் தளம். அந்த தளம் நடக்கும்போது நம்ம கூட பிறந்த நாளை நம்முடன் கொண்டாடி கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க மிக்க நன்றிங்க அரிமா அழகேசன் ஐயா. அர்த்தநாரி ஐயா, நீங்க பேச முடியுமா? வேல், நீங்க பேசுறீங்களா? அக்கா வணக்கம் அக்கா, வாய்ப்பிற்கு நன்றி. உங்க அரிமா அழகேசன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதுவும் சொல்லாரங்களை ஒரு 3 வருஷம் கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு செயலை பண்ணிட்டு இருக்காங்க. கிளப் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகள் நடந்துச்சு, நிறைய செஷன் நடந்துச்சு. எல்லாமே ஏதோ ஒரு பொருள் சார்ந்தோ இல்ல விளம்பர நோக்கத்துக்காக நடந்ததெல்லாம் அப்படி காணாம போயிருச்சு. அதனால 3 வருஷம் அவங்க ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிச்சு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னா ஒரு சில தளங்கள் மட்டும்தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஐயா மட்டும் தான் 3 வருஷமா தொடர்ந்து நடத்திட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லா தளமுமே காணாம போயிருச்சு. அவங்களோட விடாமுயற்சிக்கு மனமார்ந்த பாராட்டுகள். நம்மளோட நிகழ்வு பாத்தீங்கன்னா காலையில இருந்து கேட்கும் போது ஏதாச்சும் ஒரு சில நல்ல விஷயங்கள் நிச்சயமா அந்த நிகழ்வு வெளியே போகும்போது மனசு ஞாபகம் வரும். இன்னைக்கு அவங்க சொல்லும் போது எல்லாமே திருமந்திரம் அப்படின்னு எடுத்துட்டு அவங்க சொல்லும் போது ஒவ்வொரு ஒரு 10-15 நிகழ்வு மொத்தமா கேட்டு சேர்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருந்துச்சு. டிராவல்ல இருக்குங்க, வாய்ஸ் விட்டு விட்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. மிக்க நன்றிங்க வேல், உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. அர்த்தநாரி ஐயா, நீங்க பேச முடியுமா? வணக்கம். வணக்கம். அதாவது இந்த திருமந்திரத்தை இப்ப அந்த 12 திருமுறை இருக்கும் சைவ சமயத்துக்கு. அந்த 12 திருமுறையில தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் நிறைய பேர் கேட்க சிந்திக்க இருப்பாங்க. திருமந்திரம்ங்கிறது முதல்ல அது ஒரு உலகியலும் அதுல இருக்கும். அப்புறம் யோகம், தவம், தியானம் எல்லாமே இருக்குமா. அதுல சயின்ஸ் வேற இருக்கும். சயின்ஸ்னாலே மேக்சிமம் விட்டுருவோம் நம்ம அதை. சில பேர் படிப்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு இந்த மேக்ஸ் சயின்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது மாதிரி திருமந்திரமும். ஆனா அந்த திருமந்திரத்துக்காக ஒரு தளத்தை அமைத்ததும், அந்த தளத்தை அமைத்து இன்று வரை தொடர்ந்ததும், நாளை தொடரும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்தது, இதெல்லாம் அரிமா அழகேசனுடைய ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு. அதனால அவருக்கு நன்றியும், அதே நேரத்துல இன்று அவருக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறனால வாழ்த்தும். இந்த பிறந்த நாளை அவரும் மறந்து விடாத அளவிற்கு ஒரு சிறந்த ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்த
இந்த சரித்திரம் படைப்போம் தளத்துக்கும் என்னுடைய நன்றி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. மகேந்திரன் சார் வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம் அனைவருக்கும். உற்சாகமான காலை வணக்கம். மகிழ்ச்சி நம்மளுடைய அன்பு நண்பர் அழகேசன் அவருடைய பிறந்தநாளை வந்து இந்த மாதிரியான ஒரு சிறப்பு நிகழ்வோடு செய்கிறதுங்கிறது உண்மையிலேயே பாராட்டு தகுந்த ஒன்று. எனக்கு இன்னும் அந்த நாள் நினைவு இருக்குது. அழகேசன் அவர்கள் வந்து அந்த கேட்ட அந்த ஒரு பொறியோடு மிக பெரிய ஒரு தொடக்கமாக வந்து ஆரம்பித்த அந்த நாள் அந்த ரொம்ப ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. நம்ம அழகேசன் ஐயா அவர்கள் சொல்கிறது நிச்சயமாங்க அத்தனை ஐயா சொல்லும்போது தான் வந்தேன் நான். அது வந்து திருமந்திரத்தை வந்து எடுத்து தினசரி அது ஒரு வேள்வியாக நடத்துறதுங்கிறது சாதாரணம் அல்ல. அது வந்து ஒரு இறை செயல். அது அந்த அந்த ஒரு வைபுக்குள்ளே வந்து நம்மளை வந்து உள்ள அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு பாடல், அதுவும் வந்து அதை அருமையாக பதிவேற்றம் செய்து மிக அருமையாக வந்து நமக்கு யூடியூப் வழியாகவும் அதை வந்து நமக்காக வந்து அதுக்கான ஆக்சஸ் கொடுத்து அது நல்ல ஒரு முன்மாதிரியாக பண்ணிகிட்ருக்கிறார். அங்கங்கே வந்து அந்த தினமொரு திருமந்திரம் அப்படின்ற சின்ன சின்ன முன்னெடுப்புகள் அங்கங்கே இருக்கும். ஆனால் ஐயா அவர்கள் வந்து ஒரு சிறப்பு தன்மையோடு பண்ணுறதுங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு இது சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, கிட்டத்தட்ட அந்த தகுதியோட அந்த தரத்தோடு இருக்கும். இங்கே பல்வேறு ஆன்றோர்கள் சான்றோர்கள் அதில் முடிந்த அளவுக்கு அடியன் தினசரி கலந்து கொள்ள முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன். எப்பப்பெல்லாம் முடிகிறதோ அதை அன்லெஸ் என்னால் சில தவிர்க்க முடியாத சூழல் இன்னைக்கு கூட அப்படி இருந்தாலும் கூட சில விலைகள் இருந்தாலும் நான் வந்து போயிட்டு அந்த சத்தத்தோட சத்தம் போயிட்டு பகிர்ந்துட்டு வந்த நினைவு. அது மாதிரி அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பற்ற ஒரு மந்திரம் திருமந்திரம்ங்கிறது. அதனுடைய நுண்மையை எல்லோரும் வந்து தெரிஞ்சுக்கணும். அது முக்கியமாக நம்மளுடைய தமிழர்களே வந்து தெரிஞ்சு அதனுடைய பயனை அடையணும் அப்படிங்கிற ஒரு நல் நோக்கத்தோடு. இன்னொன்று வந்து என்னன்னா, அவரை தன்னை தானே ஒரு மாணவராகவே வச்சுப்பார். அதை வந்து ஒரு இது சார்ந்த ஏன்னா இது மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். அதில் வந்து தன்னை ஒரு மாணவனா ரொம்ப அப்படியே அமைதியாக கவனிச்சுட்டு இருப்பார். கவனிச்சுட்டு அதை வந்து எல்லாத்தையும் வந்து கேட்க வச்சுட்டு எல்லாரும் வந்து பயனடைய வச்சுட்டு அப்படியே அமைதியாக இருந்து அவரும் வந்து அதை தொடர்ந்து கொண்டு வருவார். அதே போல் பலரை வந்து அந்த தளத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். அது வந்து ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. நிச்சயமாக முக்காலத்திற்கும் இந்த திருமந்திரம் மிகப்பெரிய அளவு நிற்கிறதுக்கு நம்ம எல்லாருக்காகவும் கூட வந்து அவர் எப்போதுமே மனதில் நிற்பார். ஸோ அந்த வகையில் அழகேசன் அவர்களுக்கு அகம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். உள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றிங்க சார். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க மிக்க நன்றி. வேறு யாருக்கும் கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம், இல்லைன்னா நம்ம நிகழ்வை நிறைவு செய்யலாம். ஐயா அவர்களுடைய தொலைபேசி எண்ணும் கொடுத்திருக்கு. ஐயா நீங்க பேசலாம். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வணங்கி, பெரிய பெரிய ஆளுமைகளாம் கூட தொடர்பு கொள்ள வேண்டிய வாய்ப்பு கிடைக்கின்றது. அர்த்தநாரி ஐயா, மகேந்திரன் ஐயா, இப்படி பல பேர்பட்டவருடைய அவருடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டு, நான் கேள்விக்கு கேட்குறது தான் நான் கேட்டுக்கொண்டே இருக்கணும் தான் அதை ஆரம்பிச்சுது. அது அப்படியே நிறைய பேருக்குடைய தொடர்புகள்லாம் கிடைத்ததெல்லாம் கூட இறைவன் திருவருள் என்று நினைக்கின்றேன். ஆக சிறந்த ஒன்று எப்படின்னா, அவன் வழிநடத்துகின்றான், செயல்படுகின்றான், நாம் ஒரு கருவிதான் அப்படின்ற ஒரு உணர்வு தான் ஏற்படுகின்றது. மகன் ஐயாவும் ஒரு நாள் எங்கள் தளத்தில் சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். அவர் தனியாக அவர்கிட்ட பேசணும். மிக்க நன்றிங்க ஐயா. இந்த தளத்தில் இருக்கின்ற அனைவரையும் பாதங்களையும் தொட்டு, ஏன்னா திருமூலர் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு நான் ஒரு கருவி, அவ்வளோதான். அவர் எத்தனையோ மகன்கள் இருக்கின்றார்கள், இருந்தாலும் என்னை கவர்ந்தது என்னை அவர் செலக்ட் பண்ணிட்டாருன்னு கூட சொல்லிக்கலாம். இந்த மாதிரி அவருடைய கருத்துக்கள் என்றென்றும் நமக்கு பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். வாயுவில் மேன்மையுற சின்மையுற அந்த கருத்துக்களை தினந்தோறும் சிறிது சிந்தித்து நம்மை புனிதமாக்கி இறைவன் திருவருளியில் சென்றடைய எல்லாம் அல்ல திருமூலர் வழிநடத்துவார் என்று கூறி, ஆக்கமும் ஊக்கமும் அளித்து எங்களை எல்லாம் அன்போடு அழைத்து செல்கின்ற இந்த தளத்துக்கும் ஆரோக்கியபுரிட்ட நண்பர் அவர்களுக்கும் நன்றி, மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றிங்க ஐயா. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு எல்லோர் சார்பாகவும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். தினம் தினம் திருமந்திரத்தை திருமூலரின் சிந்தனைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு மிக்க மிக்க நன்றிங்கய்யா. இன்னும் தொடர்ந்து இந்த 3000 பாடல்களையும் நீங்கள் ஒவ்வொரு நாளாக அனைவரிடமும் சென்று சேர்க்க இருக்கிறீர்கள். அதற்கும் மிக்க மிக்க நன்றிங்கய்யா. இன்று பேச்சாளர்களாக கலந்து கொண்டு அர்த்தநாரி ஐயா, நீங்க பேசுறீங்களா? நன்றிங்க. மைக்கா ஆன் பண்ண மாதிரி இருந்தது. மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு செயல் தெளிவு என்ற தலைப்பில் முத்துகிஷோர் அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரையில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.